வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். முஸ்லிம் அல்லாதவர்கள் சமய விவகாரங்களை கையாளுவதற்கு தனி அமைச்சர் பதவியா? அமைச்சரவைக்கு உடன்பாடு இல்லை என்கிறார் பிரதமர். முஸ்லிம் அல்லாதவர்களின் சமய விவகாரங்களை கையாளுவதற்கு பிரத்யேகமாக ஒரு அமைச்சர் பதவி உருவாக்கப்பட வேண்டும் என்று டிஏபி எம்பி ஒருவர் முன்வைத்த பரிந்துரையை அமைச்சரவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக ஓர் அமைச்சர் பதவியை உருவாக்க வேண்டும் என்று டிஏபியை சேர்ந்த ராவ் எம்பி சவ் யூ ஹுய் முன்மொழிந்த பரிந்துரையானது அவரின் தனிப்பட்ட கருத்தாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அந்த எம்பியின் பரிந்துரைக்கு யாரும் உடன்படவில்லை என்று டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். இதனிடையே முஸ்லிம் அல்லாதவர்களின் விவகாரங்களை கையாளுவதற்கும் அவற்றை நிர்வகிப்பதற்கும் ஒரு சிறப்பு இலாக்காவை உருவாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக PKR சுகாமாட் எம்பி ஆர் யுனேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பல இன மலேசியர்களிடையே பதற்றத்தை தவிர்க்க முஸ்லிம் அல்லாத மத பிரச்சினைகளை தீர்க்க சிறப்பு இலாக்காவை உருவாக்குவது பெரும் உதவியாக இருக்கும் என்று யுனேஸ்வரன் கூறினார். முஸ்லிம் அல்லாத மத விவகாரங்களை நிர்வகிக்க அமைச்சரவையில் சிறப்பு இலாக்கா தேவையில்லை என்று கூறுகின்றவர்களின் வாதத்தில் தமக்கு உடன்பாடு இல்லை என்றும் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் தாம் விவாதித்து இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய ஒற்றுமை என்பது பெரும்பாலும் ஒரு விவகாரமாக மாறியுள்ளது. அதற்கான காரணங்களில் ஒன்று மதம். தங்கள் சொந்த அரசியல் நலன்களுக்காக மதத்தை பயன்படுத்தும் கட்சிகள் இருப்பதாக யுனேஸ்வரன் விளக்கினார். அரசாங்கம் அறிவித்த 1700 ரிங்கிட் குறைந்தபட்ச சம்பள முறை இம்மாதம் முதல் தேதியில் இருந்து அமலுக்கு வந்துள்ளது. இந்த புதிய சம்பள முறையை அமல்படுத்த தவறும் முதலாளிகளுக்கு எதிராக புகார் செய்வதில் பயப்பட வேண்டாம் என்று தொழிலாளர்களை மலேசிய சோசியலிச கட்சியான PSM கேட்டுக் கொண்டுள்ளது. முதலாளிகள் புதிய சம்பள முறையை அமல்படுத்த மறுப்பார்களேயானால் எந்தவொரு ஆள்பல இலாக்கா அலுவலகத்திலோ அல்லது PSM கட்சியிடமோ புகார் செய்ய தயங்க வேண்டாம் என்று PSM கட்சியின் தொழிலாளர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் ஆர் சரத் பாபு ராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். குத்தகை முறையில் அரசாங்க வளாகங்களில் பாதுகாவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றவர்கள், தோட்டக்காரர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு 1700 ரிங்கிட் புதிய சம்பள முறை அமல்படுத்தப்படவில்லை என்று சில புகார்களை PSM கட்சி பெற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவிற்கான மலேசிய தூதர் பதவியை வகிப்பதற்கு ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். எனினும் வழக்கமான நடைமுறையின்படி சம்பந்தப்பட்ட தூதர் வேட்பாளரை மாமன்னர் அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் மலேசிய தூதராக கடந்த 2 ஆண்டுகளாக பதவி வகித்து வந்துள்ள முன்னாள் அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது நஸ்ரி அப்துல் அசீஸ் பதவிக்காலம் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதியுடன் முடித்துக் கொள்ளப்பட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த பதவி காலியாக உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலை ஏற்படுத்தி தருவதற்கு தூதர் என்ற முறையில் நஸ்ரி தவறியதன் காரணமாக அவர் பதவி மீட்டுக் கொள்ளப்பட்டுவிட்டதாக டிஏபி பாங்கி எம்பி ஆங் கியான்மிங் அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தார். கடந்த ஜனவரி 29ஆம் தேதி சீன புத்தாண்டு அன்று அதிகாலையில் கோலாலம்பூர் ஜலான் கிளாங்லாமாவில் ஒரு கேளிக்கை மையம் முன்புறம் நடந்த வாகன மோதல் அராஜக செயலில் சம்பந்தப்பட்டுள்ள சந்தேக பேர்வழிகள் போலீஸ் பிடியில் சிக்காமல் இருக்க அவர்களுக்கு அடைக்கலம் தந்த குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 2000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 40 வயது தினேஷ் என்ற அந்த நபர் மஜிஸ்ட்ரேட் நபி ஹாடான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி நெக்ரி சிம்பிலான் ஜுலுபுவில் உள்ள ஒரு செம்பனை தோட்டத்தில் தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதியில் சம்பந்தப்பட்ட சந்தேக பேர்வழிகளுக்கு அடைக்கலம் தந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட சந்தேக பேர்வழிகள் யார் என்று தனக்கு தெரியாது என்றும் தொழிலாளர் குடியிருப்பில் தங்கியிருக்கும் பெரும்பாலான தொழிலாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த சந்தேக பேர்வழிகளுக்கு அடைக்கலம் தந்ததாகவும் தினேஷ் தனது கருணை மனுவில் தெரிவித்தார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டார். ரமலான் புனித மாதத்தில் பஹாங் மாநிலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரசு ஊழியர்களின் வேலை நேரம் மதியம் 12:30 வரை மட்டுமே என்று மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லா அறிவித்துள்ளார்.
ரமலான் மாதத்தில் அரசு ஊழியர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரத்தை செலவிடவும் வெள்ளிக்கிழமையின் புனிதத்தை மேன்மையுறை செய்யவும் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சுல்தான் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற்ற பஹாங் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் இம்முடிவு அங்கீகரிக்கப்பட்டிருப்பதை சுல்தான் சுட்டிக்காட்டினார். தனது 6 வயது வளர்ப்பு பேரனை ஓரின புணர்ச்சி புரிந்ததாக முதியவர் ஒருவர் சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 60 வயதுடைய அந்த நபர் நீதிபதி டத்தின் சுருதா பூடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் முதல் இம்மாதம் முற்பகுதி வரை சிரம்பானில் உள்ள ஒரு வீட்டில் அந்த முதியவர் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். உணவு விநியோக வர்த்தக பெண்மணி ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் குவாந்தான் தஞ்சோங் லும்போர் பாலத்திற்கு அருகில் சுங்காய் குவாந்தான் ஆற்றோரத்தில் நேற்று பிணமாக கிடந்தது தொடர்பில் இந்த கொலையில் தொடர்புடையவர் என்று நம்பப்படும் சந்தேக பேர்வழியை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் என்று பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ யாயா ஒத்மான் தெரிவித்துள்ளார். குவாந்தான் வட்டாரத்தைச் சேர்ந்த 37 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழியை பிடிப்பதற்கு தற்போது முழு வீச்சில் தேடப்பட்டு வருகிறார் என்று டத்தோ யாயா குறிப்பிட்டார். பல்வேறு குற்றப்பதிவுகளை கொண்டுள்ள அந்த நபர் கொலையுண்ட மாதுவுடன் உறவு ரீதியாக எந்த தொடர்பு இல்லை என்ற போதிலும் ஒரு பிள்ளைக்கு தாயாரான 37 வயது மாதுவை உணவு விநியோகம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வரும்படி அந்நபர் குறுந்தகவல் அனுப்பியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த மாதுவின் தங்கச்சங்கிலியை காணவில்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.